ஹைடா சுகர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். என்னக்கா இதை மட்டுமே போட்டுட்ருக்க, எப்போ டே குக்கு ஓமென் எஃப்எஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்க, ஜி குக்கு வேறு ஆரம்பித்து வச்சுருக்கேன், அது எப்போ போடுறேன்னு எல்லாரும் கேட்குறீங்க தெரியுது. வாட் கேன் ஐ வில் டூடா, நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. புதுமண தம்பதிகளுக்கு எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் நடத்துவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து மாட்டிக்கிட்டேன்டா. சத்தியமாக என்னால் முடியல. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வச்சு செய்கிறாங்க. அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலடா, வீடியோ போட முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடா. கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு நான் ரெகுலராக வீடியோ போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். அப்பப்போ நடுவில் நடுவில் வீடியோஸ் போடுறேன். சரிங்களா? அடுத்தது வந்து டேக் குக் வீடியோவும் வந்துடும், இன்றைக்கே வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூமினோடதும் ஜிக்கு கூடதும் நாளைக்கு வரும்டா. சண்டே வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் ஒன் ஷாட்லாம் இருக்குது, அந்த ஒன் ஷாட்லாம் வந்து போட்டுடுறேன்டா. சரியா? 2 ஒன் ஷாட் இன்னமும் வரும்னு நினைக்கிறேன். எஸ், 2 ஒன் ஷாட் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஃப் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்னா, லேட்டாக போட்டதுக்கு ஐம் ரியலி சாரி. வாங்க எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா, ஜின்னு வந்து அவரோட பெட்டில் உங்களை உட்கார வச்சுருப்பாருடா. நீங்களா பெட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா நீட்டு நிமிர்ந்து படுத்திருப்பீங்க. அப்போ வந்து ஜின் தான், என்னடி உட்கார இடம் கொடுத்தா படுத்துட்ட அப்படின்றாரு. நீ ஒரு ஓரமாக படுத்துக்கோ, நான் ஒரு ஓரமாக படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அப்போ ஜின் தான் எது அப்படின்னு இருப்பாரு. நீங்களா, ஆமாம் இருக்கிற பசங்களே நீ தான் கொஞ்சம் சுமாராக நல்லவனாக இருக்க, அதனால நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு இருப்பீங்க. அப்போ வந்து மற்ற பாய்ஸ்லாம் எது என்ன சொன்ன நீ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதோடு முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜின் தான் அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. மற்ற வாய்ஸா உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. நீங்களா, ஐயோயோ ஒருத்தனை கை சைக்க போய் மற்றவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ நம்ம அவங்க கையை பிடிச்சி வெடுக்குன்னு இழுக்கிறாரு. நீங்களா அப்படியே கீழே வந்து ஐயோ அம்மா போச்சு டிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடுப்பை பிடிச்சி அப்படியே தேய்க்கிறீங்க. அப்போ ஆரம்மா, என்ன இல்லை என்னன்ற ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, இங்கே பார் யாரோட பெட்லேயும் நீ படுக்கக்கூடாது, நீ கீழே தான் படுக்கணும் அப்படின்றாங்க. நீங்களா, முடியாது முடியாது ஒத்துக்க முடியாது, ஏய் இந்த இடமே ரொம்ப குளிருது, நானும் இங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்றீங்க. வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு அவ்வளோதான் உனக்கு, ஒழுங்கு முறியதை கீழேயே படு அப்படின்றாங்க. நீங்களா எல்லாரையும் பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. எல்லோரும் போயிட்டு அவங்க பெட்டில் அப்படியே படுத்துக்கிறாங்கடா. கால் மேலே கால் போட்டு எல்லாம் படுத்துருக்காங்க. நீங்களா 7 பேரையும் சுற்றி பார்த்துட்டு, அடப்பாவி ஜின்னு உன்னை நல்லவன்னு சொன்னேடா நீயுமா அப்படின்றீங்க. அஃப்கோர்ஸ் நானும் தான், என் தம்பிங்க மாதிரி தானே நானும் இருப்பேன், நீங்கள் எப்படி தப்பு கணக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்குறாரு. நீங்களா, ஐயோ பச்சை துரோகி, இவன் தான் ஃபஸ்ட்டு துரோகி, இவனை போய் நான் நல்லவன் சொல்லிட்டேனே, இந்த வாயை ஆசிட் ஊற்றி கழுவணும். ஐயோ வைனா என்னடி இது, எல்லோரும் நிம்மதியாக தூங்குறாங்க, நம்மளை விட்டு போட்டு நாம கீழே தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரையை பார்க்குறீங்க. அந்த தரை வந்து நல்லா மேட் போட்டிருக்குறா, நீட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராது, நான் தூங்கலைன்னா எவனும் பெட்டில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளான் போடுறீங்கடா. பிளான் போட்டு அப்படியே வெளியே போகிறீங்க. அதை வந்து நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. இவன் எங்கே போகிறா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து பார்க்குறாரு சைட் ஐஸில். நீங்களா வெளியில் போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காடு தானடா, நல்லா விலங்குகள்லாம் நிறையா இருக்குது. அதாவது முயல், மயில், குருவி, அப்புறம் முள்ளமன்றி, மான், யானைன்னு சொல்லிட்டு நிறையா விலங்குகள் இருக்குது. உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே விலங்கு கூட பழகிறதுனா ரொம்பவே வந்து பிடிக்கும். சரிங்களா? எவ்வளோ பெரிய சிங்கமாகவே வந்தாலும் நீங்கள் வந்து அசால்ட்டாக அது கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. அது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். நம்மக்கிட்ட தான் எல்லா விலங்கும் நல்லா பழகும்ல, அதை வச்சு இவனுக்கு ஏதாவது ஆட்டம் காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே போகிறீங்க. அதை வந்து நம்ம ஜேகே வந்து நோட் பண்ணிடுறாருடா. பண்ணிவிட்டு மற்ற பாய்ஸ் கிட்ட போயிட்டு ஹயாங் ஹயாங் அப்படின்ட்டு போகிறாரு உள்ள. மற்ற பாய்ஸாக என்னடா அப்படின்றாங்க. இல்லை ஒயன் தனியாக வெளியே போகிறா அப்படின்றாங்க. தனியாக வெளியில் போகிறாளா, அவளோட பவர் ஏதாவது யூஸ் பண்ண போவாளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் சொல்கிறாரு. அதைத்தானே நோட் பண்ண வந்தோம், வாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பாய்ஸும் வந்து அப்படியே அந்த குடியில் விட்டு வெளியில் வராங்க. எல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்குடா, அந்த சுற்றிலே காடு தானே. ஸோ வந்து ரொம்பவே இருட்டாக இருக்குது. அப்போது ஜேகே தான் ஒரு சொடக்கு தாண்டா போடுறாரு. அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் மாதிரி அப்படியே எரிஞ்சிட்டே வருது. அவங்கள சுற்றிலையும் 7 பேரை சுற்றிலையும் ஃபயர் வந்து அப்படியே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஃபயர் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வெளிச்சம் தர மாதிரி எரிஞ்சிட்டு வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க 7 பேரும் உங்களை தான் தேடுறாங்க. எங்கே போனா இவன் இந்த காட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தேடிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு சவுண்டு, அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு.
யார்ரா அது? அப்படிங்கிற மாரி நம்ம பாய்ஸ் தான் ஒருத்தர் அப்படியே பார்க்குறாங்க. யாரு? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டுருக்காங்க. அப்ப கரெக்ட்டா நம்ம ஜிம்மின் தான் கால புடிச்சு, "ஐயோ! குத்திருச்சு" அப்படின்னு கத்துறாரு. "என்னடா குத்துச்சு? காட்டுக்குள்ள ஏதாவது முள்ளு குத்திருக்கும். எடுத்து போட்டு வா" அப்படின்றாங்க. "முள்ளா? இவ்ளோ பெரிய முள்ளா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜிம்மின் வந்து அத எடுத்துட்டு அப்படியே காமிக்கிறாரு பாருங்க மத்த பாய்ஸா. "ஆ டேய் இது சாதாரண முள்ளு மாரி தெரியலையே, இங்க குடு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து வாங்குறாரு. அத வந்து நம்ம ஆரம் தான் ஜின் கிட்ட வந்துட்டு, "என்ன?" அப்படின்றாரு. "இல்லடா இந்த முள்ள பாரேன், ஏதோ முள்ளம்பன்றியோட முள்ளு மாரியே இல்ல" அப்படின்றாரு. "ஆ ஆமாண்டா அப்படிதான் இருக்கு. ஒரு வேள விஷம் கிஷம் ஏறிடுச்சுன்னா, ஒரு நிமிஷம் உட்காரு அப்படியே ஜிமின்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின் வந்து சொல்றாருடா. அப்ப ஜிமின் தான், "இது முள்ளம்பன்றியோட முள்ளா? அட பாவிகளா! என்ன கொலை பண்ண யாரோ சதி திட்டம் போட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின் வந்து அப்படியே உட்கார்றாரு தரையிலேயே. அப்போ வந்து அங்கே ஒரு ஃபயர் கேம்ப் மாரி ஜேகே வந்து ரெடி பண்றாருடா. நம்ம வி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் மாரி அங்கே வந்து செட் பண்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெய்ஹோப் தான் அவரு போயிட்டு மெடிசன் கொஞ்சம் எடுத்துட்டு வராருடா. நம்ம ஜிம்மின் கால்ல வச்சு விடுறக்கு. அவர் வந்து எல்லாம் வச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க 2 யானைங்க வருது. அத வந்து நம்ம ஆரம் வந்து பார்க்குறாருடா. பார்த்துட்டு, "என்ன இது புதுசா இருக்கு. இந்த சைடு யானைங்க" அப்படிங்கிற மாரி பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து வி தான், இங்க பக்கத்துல தண்ணி ஓடுற மாரி சத்தம் இல்லையே! எப்படி யானை வந்துச்சு இங்க?" அப்படிங்கிற மாரி வி வந்து பார்த்துட்ருக்காருடா. ஆரம் கிட்ட வந்துட்டு, "ஆரம் இந்த சைடு யானை எப்படி வந்துச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அப்போ வந்து ஆரம் ஏதோ சொல்ல வராருடா. அப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஜெய்ஹோப் தான், "ஏய் என்ன பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி கத்துறாரு. ஆனா, அந்த யானைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெய்ஹோப்ப அப்படியே தூக்கியிருக்கும். தூக்கிட்டு அப்படியே வந்து ஜெய்ஹோப்ப அந்த தும்பிக்கையால சுத்தி அப்படியே தூக்கியிருக்கும்டா. ஜெய்ஹோப் தான் கத்திட்டுருக்காரு. "டேய் எவனாவது வாங்கடா, டேய் காப்பாத்துங்கடா" அப்படிங்கிற மாரி கத்திட்டுருக்காரு. அப்போ கரெக்ட்டா நம்ம ஜிமின் தான் மேல அண்ணாந்து பார்க்குறாரு. ஏன்னா, அவரு தலைக்கு மேல தான் ஜெய்ஹோப் இருக்காரு. அப்போ ஜிமின் தான், "இங்க பாரு, ஏதாவது பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கலாம், மேல போட்டுறாத. இப்பதான் கால்ல ஒரு குத்து வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். தயவு செஞ்சு போட்டுறாத. எங்க அண்ணன் பயங்கரமான வெயிட்டு. தயவு செஞ்சு போட்டுறாத" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காரு. கரெக்ட்டா அந்த யானை வந்து விட்டுருது ஜெய்ஹோப்ப. ஜெய்ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஜிமின் மேலயும், நம்ம ஜின் மேலயும் விழுகுறாரு. விழுகும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட பாடி ஃபுல்லா நம்ம ஜின் மேலயும், அவர் இடுப்புக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிமின் மேல அந்த மாரி வந்து விழுகுறாருடா. அப்போ சின்னா, "நான் என்னடா பண்ணேன்? என் மேல எதுக்குடா வந்து விழுந்த?" அப்படிங்கிற மாரி கேட்குறேன். "நானா விழுந்தேன்? எனக்கு வேண்டுதலா? பாரு அந்த யானை தான் தூக்கி போட்டுச்சு" அப்படின்றாரு. அப்போ நம்ம வி வந்து அந்த யானைய வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாருடா. அந்த யானைக்கு வந்து அப்படியே தண்ணிலாம் குடுத்து, அந்த மாரி கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு. அந்த யானை வந்து எதுக்குமே மசியிற மாரி இல்ல. அப்போ நம்ம ஜேகே தான், "எனக்கு தெரிஞ்ச அந்த யானை யாரோ சொல்லிக் குடுத்து பண்ற மாரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அரம் உனக்கு என்ன ஃபீல் ஆகுது?" அப்படிங்கிற மாரி ஆரம்ப பார்த்து கேட்குறாரு. "எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது ஜேகே" அப்படிங்கிற மாரி நம்ம ஆரம் வந்து சொல்றாருடா. அப்போ நீங்க தான் அந்த காட்டுக்குள்ளார வந்து ஒரு நல்லா கேரளா மஷ்ரூம்ஸ், அந்த மீனு அப்படின்னு சொல்லிட்டு நெறையா இருக்கு. அந்த சைட்ல வந்து ரிவர் போகுது. அந்த ரிவர்லலாம் போயிட்டு நீங்க அப்படியே ஃபிஷ் எல்லாம் புடிச்சிட்டு வர்றீங்க. அப்படியே கை ஃபுல்லா ஃபுட் இருக்கு. அத வந்து அப்படியே கொண்டு வந்துட்டுருக்கீங்க. அத வந்து பாய்ஸ் பார்க்குறாங்க. "என்ன இவ்ளோ ஃபுட்டா? நமக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டாளா என்ன?" அப்படிங்கிற மாரி பாய்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்கடா. ஆ அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு யானை வந்து இன்னும் நெறையா ஒரு ஒ சின்ன பேஸ்கெட் மாரி ரெடி பண்ணி, அதுலயும் நெறையா ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சு நீங்க வாங்கிட்டு அதாவது யானைய தூக்கிட்டு வர சொல்லிட்டு நீங்க முன்னாடி நடந்து வர்றீங்க. சரியா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெய்ஹோப் தான் அத பார்த்துட்டு, "ஐயோ! எச்சி ஊறுதே! ஆனா நகர முடியலையே! யாராவது வந்து தூக்கி விடுங்கடா!" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாரு. அப்போ நம்ம ஆரம் தான் பார்த்துட்டு, "இதோ வரேன்டா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஆளுங்களாப்ல நம்ம ஜெய்ஹோப் வந்து அப்படியே தூக்குறாரு பாருங்க. ஐயோ! என் இடுப்பு போச்சே! இவனுக்கு மருந்து வைக்க வந்து என் இடுப்பு முறிஞ்சிருச்சு. எனக்கு யார்றா மருந்து வைப்பாங்க இப்போ? ஐயோ! ஜேக்கப்க்கும் அடிபட்டுருக்கு. அவனும் மருந்து வைக்க முடியாது. என்னடா பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காருடா. இப்ப நீங்க தான் அந்த ஃபுட்டெல்லாம் கொண்டு போயிட்டு, அந்த டென்ட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஃபயர் கேம்ப் மாரி ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கேம்புக்கு முன்னாடி அந்த ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு, நீங்க அப்படியே சைட் ஐஸ்லாம் பார்க்குறீங்க பாய்ஸ. பாய்ஸ் வந்து அப்படியே அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு எச்சி ஊறுது. அவங்க கிட்ட ஃபுட்டு இருந்தாலும், நீங்க கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படி இப்ப தான் வந்து பறிச்சுட்டு வந்த மாரி இருக்கும். அத வந்து அப்படியே பார்க்குறாங்க. எச்சி ஊறுது. ரொம்பவே வந்து நம்ம ஜேகேலாம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு. ஆரவ்க்கு வந்து சீ ஃபுட்டு பிடிக்காதுடா. அப்போ வந்து இந்த மஸ்லூம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து சாப்பிடலாம். அதில
கார்ன், மஷ்ரூம்ன்னு சொல்லிட்டு நெறையா வந்து எடுத்துட்டு வந்திருப்பீங்க. அத வந்து அப்படியே அந்த நெருப்புல காட்டி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அத வந்து ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ பாய்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மஷ்ரூமோட ஸ்மெல், அந்த மீனோட ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு நெறைய அந்த ஸ்மெல்லாம் வந்து ரொம்பவே வந்து புடிச்சிருக்கு. அத வந்து அப்படியே, "ஐயோ! நல்லா இருக்கே! சாப்பாடு நல்லா இருக்கும் போட்ருக்கே! குடுப்பாளா? குடுக்க மாட்டாளா? நம்மளுக்கு தான் ஃபுட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இது ஃப்ரெஷ்ஷா இருக்கே!" அப்படிங்கிற மாரி பாய்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு அவங்க வாயெல்லாம் எச்சி ஊறுது. இந்த பக்கம் சுகாவா, "இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு, அவரு முன்னாடி வந்துட்டு உங்க பக்கத்துல வந்துட்டு, "எனக்கு மீன் வேணும்" அப்படின்றாரு. "ஆ கேட்கல" அப்படின்றீங்க. "எனக்கு மீன் வேணும்" அப்படின்றாரு. "ஆ மீன் வேணுமா? அப்போ எனக்கு தூங்குறதுக்கு பெட்டு வேணும்" அப்படின்றீங்க. "ஆ பெட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாய்ஸ திரும்பி பின்னாடி பார்க்குறாரு. "அப்படிங்களா? ஓ! அவங்க தருவாங்களா? அவங்க யாராவது தர்றீங்களா? பெட்டு தர்றீங்களா?" அப்படின்றீங்க. "ஆ பெட்டு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க. "அப்ப பெட்டு கிடையாதா? அப்ப மீனும் கிடையாது. கிளம்பு" அப்படின்றீங்க. சுகாவா அப்படியே பவுட் பண்றாரு. நீங்களா, "ஐய்யய்யோ! பவுட் பண்ணும்போது நல்லா தான்ப்பா இருக்கான்" அப்படிங்கிற மாரி சுகாவையே கொஞ்சம் அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ வந்து நம்ம சுகா தான், "அப்பா பார்க்குறா பார்க்குறா மீன வாங்கிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அந்த மீன் துண்ட வந்து அப்படியே கை வைக்க வர்றாரு. நீங்களா அப்படியே கையில அடிச்சுட்டு, "என்ன? ஆ என்ன? எனக்கே தெரியாம என்கிட்டருந்து மீன திருடிட்டு போலான்னு வந்தியா?" அப்படின்றீங்க. "நீங்கலாம் ராஜாக்கள்ன்னு சொல்றதுக்கு வெட்கமா இல்ல? உங்ககிட்ட தான் சாப்பாடு இருக்குல்ல, போய் சாப்பிடுங்க போங்க" அப்படின்றீங்க. "ஆ இருக்குதான். ஆனா இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் போலிருக்கு. ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. ஒரு பீஸ் குர்ரி" அப்படின்னு வெட்கத்த விட்டு கேட்குறாரு. நீங்களா, "முடியாதுன்னா முடியாது. எனக்கு யார் பெட் குடுக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பீஸ்" அப்படின்றீங்க. "ஆ அப்படி ஒரு பீஸே எங்களுக்கு தேவையில்ல. போடி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிவா வந்து நம்ம பாய்ஸோட சேர்ந்துட்டு அப்படியே குழிக்குள்ள போறாரு. பாய்ஸ் தான் அவங்க எல்லாரும் உங்கள தான் மொறச்சிட்டு போறாங்க. ஜிம்மின் நொண்டி நொண்டி நடந்துட்டு போயிட்டுருக்காரு. ஜின்னா அப்படியே அவர் இடுப்ப புடிச்சுட்டு போறாருடா. நம்ம ஜெய்ஹோப்பா அவரும் வந்து இடுப்ப தான் புடிச்சுட்டு போறாரு. பட் அவருனால நிமிர்ந்து நடக்க முடியல. ஏன்னா மேலேருந்து விழுந்திருப்பார்ல யானை தூக்கி போட்டதுல. அத வந்து நீங்க பார்த்துட்டு அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. ஐயோ! ஐயோ! சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது. போங்க போங்க எல்லாம் போயிட்டு இன்னைக்கு தரையில தான் படுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்படியே மனசுலயே நெனச்சுட்டு எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறீங்க. எல்லாரும் உங்கள பார்த்துட்டே குடிலுக்குள்ள போறாங்கடா. குடிலுக்குள்ள போய் பார்த்தா என் பெட்டுங்கள காணோம். இந்த பக்கம் ஆரம்கே ஷாக் ஆகுது. என்னது நம்ம நம்ம பெட்டு இங்க வந்து யாரு திருட போறா? அப்படிங்கிற மாரி. அப்ப ஆரம் வந்து சுத்தி சுத்தி பார்க்குறாரு. எங்கேயுமே ஒரு பெட்டு கூட இல்ல. எங்கடா போச்சு பெட்டு? அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. தெரியலையே! இங்க தானடா இருந்தது. பெட்ட யாரா தூக்கிட்டு போறா? இங்க யாரு வரப்போறா? திருடன் வர்றதுக்கும் வாய்ப்பில்ல. இங்க யாரு வருவா? அப்படிங்கிற மாரி நம்ம வந்து அப்படியே புலம்பிட்டு இருக்காருடா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுகா தான், "ஏய் இரு இரு யார் வந்துட்டு போனாங்கன்னு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த லேண்ட்ல வந்து யார் நடந்துட்டு போனாங்க அப்படிங்கிறத வந்து அவருனால கண்டுபிடிக்க முடியும்டா. அவரு வந்து அந்த லேண்ட்ல கை வச்சு அப்படியே அது அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுட்டு "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு பாருங்க. கைய டக்குன்னு எடுத்துட்டு எந்திரிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம வீக்லாம் அள்ளி விட்டுருது. "என்னடா என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "இல்லடா இங்க வந்துட்டு போனது" அப்படின்ட்டு அப்படியே முழிக்கிறாரு. "என்னடா வந்துட்டு போச்சு? ஏதாவது மிருகமா? இல்ல ஏதாவது அமானுஷ்யமான சக்தியா?" அப்படிங்கிற மாரி நாம ஜேக்கப் வந்து கேட்குறாருடா. மிருகம் தான். பட்டு இது இங்க இருக்க வாய்ப்பே இல்லையே!" அப்படிங்கிற மாரி நம்ம சிவா வந்து சொல்லிட்டுருக்காரு. "என்னடா சொல்ற? வாய திறந்து சொல்லேன். என்னத்த பார்த்த நீ?" அப்படிங்கிற மாரி நம்ம ஆரம் வந்து கேட்குறாருடா. அப்போ சுகா தான், "இல்ல ஆரம், அது வந்து குரங்குடா" அப்படிங்கிற மாரி சொல்லி, "இது குரங்கா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜேகேலாம் வந்து ரொம்பவே பயந்துடுறாருடா. குரங்குன்னா ஒரு வித பயம் இருக்கும் எல்லாருக்குமே. அதனால எல்லாரும் திருட்டு முழிச்சுட்டு, "ஐயய்யோ! சாப்பாடு இருக்கான்னு பாருங்கடா, அதையுமா தூக்கிட்டு போயிடுச்சு" அப்படிங்கிற மாரி பாய்ஸ் எல்லாரும் போயிட்டு ஃபுட்டு தான் இருக்கான்னு தேடுறாங்க. ஏன்னா வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு, நாமளும் சாப்பிட்டே ஆகணும், இல்லன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி நம்ம எல்லாம் போயிட்டு அப்படியே உருண்டு பெரண்டு தேடிட்டு இருக்காரு. பட் அங்கே ஒண்ணுமே இல்ல. ஒரு ஃப்ரூட்ஸ் இல்ல. அவங்க கொண்டு வந்த ஃபுட் ஐட்டம் எதுவுமே இல்ல. அத வந்து பார்த்துட்டு, "டேய் இது அவளோட பிளானா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு" அப்படின்றாரு. ஆ
சந்தேகம்லாம் இல்ல. நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் ஜெய்ஹோப் அப்படிங்கிற மாரி நம்ம ஆரம் வந்து சொல்றாருடா. அப்ப எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு, அவகிட்ட போயிட்டு எல்லா சாப்பாடையும் நம்ம பெட்டையும் வாங்கிட்டு வர்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாம் குடில விட்டு அப்படியே வெளியில வர்றாங்க. நீங்களா, "என்னப்பா எல்லாரும் வந்துட்டீங்க வெளியில? எல்லாருமா பெட் தர போறீங்க? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 7 பெட்லயும் நான் மாத்தி மாத்தி படுத்துப்பேன். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. எல்லாம் இலைய ஒட்டுக்கா போட்டு அப்படியே உருண்டு பிரண்டு படுத்து தூங்கலாம். நல்லா இருக்கும்" அப்படின்றீங்க. ஆ பெட்டு ம். சரி. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு அப்படி இங்க முன்னாடி வந்து அப்படியே சின்ன சின்ன சேர் மாரி இருக்குடா. அங்க வந்து அப்படியே உட்கார்றாங்க. நீங்களும் வந்து அந்த ஒரு சேர்ல தான்டா உட்காந்துருப்பீங்க. அப்போ வந்து பாய்ஸ் தான் உங்களே பார்த்துட்ருக்காங்க. நீங்களா, "அச்சோ! ஏன்ப்பா இப்படி பார்க்குறீங்க? எனக்கு வயிறு வலிக்கும்" அப்படின்றீங்க. "ம். வயிறு வலிக்குமா? ம். சரி" அப்படிங்கிறாங்க. நீங்களா, "என்னது கொஞ்சம் டைப்பா இருக்கானுங்களே! இவனுங்கள யோசிக்க விட்டா நம்ம பிளான் சொதப்பிரும்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, "சரி, சரி எல்லாரும் புடிங்க இந்தாங்க. ஆளுக்கு ஒரு மீன் தரேன். இந்தா ஆரம் உனக்கு மீன் பிடிக்காதுல்ல? உனக்கு வேற ஐட்டம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நல்லா வெஜிடபிள்ஸு, மீட் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருப்பீங்கடா. அந்த மீட்லாம் வந்து எடுத்து குடுக்குறீங்க ஆரம்க்கு. அத வந்து ஆரம் பார்த்துட்டு, "இதெல்லாம் எங்கடி வந்து வாங்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்ககிட்ட இருந்து ஆட்டை போட்டது தான்" அப்படிங்கிற மாரி மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு. நீங்க வந்து அப்படியே அந்த மீட்ட வச்சு குடுத்துட்டு, "சாப்பிடுங்க ஆரம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாப்பிடுங்க" அப்படின்றீங்க. "ஆ சரி ஓகே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாரும் வந்து அந்த ஃபுட்ட உங்கள நம்பி அப்படியே எடுத்து வாயில வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேகேலாம் ஆர்வ கோளாறுல என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்படியே முழு மீனையும் எடுத்து அப்படியே வாயில விட்டுருப்பாரு. ஒரு 1 நிமிஷத்துல அப்படியே கண்ணுங்கனலாம் கலங்கிருது ஜேகேக்கு. அப்ப ஆரம் தான், "டேய் என்னடா ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "ஆ அ அ அது அது" அப்படிங்கிற மாரி அப்படியே செய்கையிலே வந்து அ ஜேகே வந்து ஆரம்ப சாப்பிடாத அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆரம்க்கு அது புரியல. ஏன்னா கொலை பசியில இருக்காரு. நீங்களும் சாப்பிட்டு வேற டெம்ட் ஏத்தி வச்சிருக்கீங்களா? அப்ப வந்து ஆரம் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து வாயில வச்சர்றாரு. நீங்களா எல்லாரையும் பார்த்துட்டுருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அப்ப ஜேகே தான் அவரு வாயிலருந்து அப்படியே வாந்தி எடுக்குறாரு. ஐயோ! என்ன மீனுடி இது? கருமம். ச்சை! மனுஷன் திம்பானா இந்த மீன? அப்படிங்கிறாரு. நீங்களா, அதனால தான் உனக்கு குடுத்தேன் அப்படின்றீங்க. எது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்புறாரு. நீங்களா, அ அது அது வந்து ராஜா, அ ஒண்ணும் இல்ல. இது மீனு நல்லாருக்கும். இந்த மீன சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற மீன காமிக்கிறீங்க. மறுபடியும் மீனா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவரு அப்படியே வராருடா. வந்துட்டு உண்மைய சொல்லுடி இது மீனா? இது மீனா? அப்படின்றாரு. உங்க காத புடிச்சு திருவுறாரு. நீங்களா, அ அ இல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. என்னன்னா என்ன நடந்திருக்குன்னா, வெஜிடபிள்ஸ் தான் இருந்திருக்கும். சரியா? நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அதெல்லாம் எடுத்து பெயிண்ட் பண்ணி மீன் மாரியும், மஷ்ரூம் மாரியும் நீங்க வந்து மாத்தி, அத வந்து கொண்டு வந்து இப்ப பாய்ஸுக்கு வந்து குக்கு கூட பண்ணல. குக் பண்றதுனா எப்படின்னா, நீங்க வந்து காரமாவோ, இல்லன்னா உப்பு நெறையா போட்டோ, அந்த மாரி வந்து வச்சுடுறீங்க. இந்த பக்கம் விய திரும்பி பார்க்குறீங்க. வியா உங்ககிட்ட வந்துட்டு, "நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ணேன்? அ இல்ல என்ன துரோகம் பண்றேன்? நீ என்ன ஏதாவது ஒரு கட்டத்துல என்ன நம்பி ஏதாவது ஏமாந்துட்டியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. நீங்களா, "அ இல்ல. ஏன்?" அப்படின்றீங்க. "பின்ன ஏன்டி? எனக்கு ஏன்டி காரத்த போட்டு குடுத்த? ஐய்யய்யோ! குடல்களெல்லாம் வெந்து போச்சு. படுபாவி!" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு, அங்க கொஞ்சம் வாட்டர் கிடைக்கும்லடா, ட்ரீஸ்ல இருந்து, மூங்கில் மரத்துல இருந்துலாம் நல்லா தண்ணி நெறைய கிடைக்கும்பாங்கல்ல. அதனால அங்கேருந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்து அப்படியே அவருக்குள்ள அப்படியே விட்டுக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அத பார்த்துட்டு, "அனுபவி ராஜா அனுபவி. இனிமேல் தான் இருக்கு ஆட்டமே" அப்படிங்கிற மாரி உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடுது. அப்போ வந்து உங்க காத புடிச்சு திருப்பி யாரோ தூக்குறாங்க. நீங்களா, "யார்றா அது? ஐயோ! காது வலிக்குதுடா விட்றா விட்றா. காது பிஞ்சு கையோட வந்துரும்டா விட்றா" அப்படின்றீங்க. "சுகா தான். ஏன்டி நான் வெட்கத்த விட்டு உன்கிட்ட வந்து மீன் கேட்டது ஒரு குத்தமாடி? கேட்டது ஒரு குத்தமா? அதுக்கேன்டி எனக்கு சொரக்காய அப்படியே வெட்டி போட்டு குடுத்துருக்க. ஐயோ! நானும் அத பார்க்காம பெயிண்ட் வேற அடிச்சிருக்கேன் அதுல. ஐயோ! எனக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்றாரு. நீங்களா, ஆ அது எனக்கு தெரியாது. நான் சாப்பிடுறதே வச்சிருந்தேன். எனக்கு காய்கறினா பிடிக்காது. அதனால அதுக்கு மேல மீன் மாரி பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தேன். உங்கள யார் எடுத்து சாப்பிட சொன்னா? அப்படின்றீங்க. ஆ நீ தானே குடுத்த? ஆ அப்படின்றாரு. ஆ ஆமா நான் தான் குடுத்தேன். அதுக்குன்னு சாப்ட்டுருவீங்களா?
நம்பி சாப்பிட்ருவீங்களா? நீங்களாம் ராஜாக்களா? ஆ 1க்கு 7 பேர் இருக்கீங்க. யார் என்ன குடுத்தாலும் சாப்பிட்றது. நீங்கலாம் ஆல்ஃபாஸ். ஐயோ! ஐயோ! அப்படின்றீங்க. எது? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஸ்டெப் அப்படியே எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. எல்லார் கால்லயும் அப்படியே பட்டு, 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 பட்டுன்னு என்னமோ அப்படியே வெடிக்கிற மாரி ஃபீல் ஆகுது. எல்லாரும் ஆ காலு, காலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கால அப்படியே நொண்டுறாங்க. பாய்ஸ்க்கு என்னடா அது? நமக்கு எப்புட்றா அடிபடுது? அப்படிங்கிற மாரி எல்லாரும் அவங்க ஷூ போட்டிருப்பாங்கல்லடா, அத வந்து அப்படியே பார்க்குறாங்க. கழட்டி விட்டுட்டு சாப்பிட்டுருப்பாங்கடா. இப்போ உங்கள அடிக்கிறதுக்காக எல்லாம் எந்திரிச்சவங்க ஷூ போட்டது. என்ன ஆயி போச்சுன்னா, அந்த ஷூக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த இது இருக்கும்லடா, அந்த பூச்சி, மின்மினி பூச்சி, அந்த வண்டு அந்த மாரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அந்த ஷூக்குள்ள போய் பூந்துருக்கு. ஓகேவா? அத பார்த்துட்டு நீங்க எல்லாரும் "என்னப்பா எப்படி நல்லா டான்ஸ் ஆடுறீங்க" அப்படிங்கிற மாரி சிரிச்சுட்டு இருக்கீங்க. பாய்ஸ்க்கு அதுவுமே காண்டாகுது. உங்க பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுகாவும், ஜேகேவும் நின்னுட்டு இருப்பாங்கல்லடா. "ஏய் நீ அடங்க மாட்டியாடி? அடங்கவே மாட்டியாடி?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. நீங்களா? "மாட்டேன். அடங்க மாட்டேன். என்ன பண்ணுவ?" அப்படின்றீங்க. அப்போ நம்ம ஜேகே தான் உங்கள அப்படியே மண்டையில கொட்ட வராரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கைய வந்து யாரோ கிராப் பண்ண மாரி, அதாவது சுத்தி புடிச்ச மாரி இருக்குறாம். அத வந்து அவர் பார்த்துட்டு, "யார்றா அது?" அப்படிங்கிற மாரி நிமிர்ந்து பார்க்குறாரு. மறுபடியும் அதே யானை அப்படியே வந்து ஜேகேவோட கைய புடிச்ச மாரி அப்படியே தூக்குது. ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபயர் அந்த இது கண்ட்ரோல் தானே அவருக்கு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவரோட பவர வந்து யூஸ் பண்றாரு. அவரோட பாடி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபயர வந்து எரிய வைக்கிறதுக்காக அந்த ட்ரை பண்றாரு. அப்போ வந்து அந்த யானை வந்து பயந்துட்டு அப்படியே விட்டுருதுடா. விட்ட வேகத்துல என்ன ஆகுதுன்னா, ஜேகே வந்து உங்க மேலயே விழுகுறாரு. நீங்களா அந்த யானைய பார்த்துட்டு, "அட பாவி! பச்ச துரோகி! நீயுமா?" அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அந்த யானைய பார்க்குறீங்க. அதுவா சாரி அப்படிங்கிற மாரி தும்பிக்கைய வச்சு அப்படியே தலையாட்டிட்டு காமிக்குது. நீங்களா, "ஐயோ! எரும மாடு மாரி இருக்கான். இவன கொண்டு வந்து ஏன் மேல போட்டுருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்கடா. ஜேகே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த ஃபயரோட தானே விழுந்திருப்பாரு. அப்படியே உங்க மேல வந்து அப்படியே ஃபயர் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டுருக்குடா. நீங்க வந்து பார்க்குறீங்க. ஜேகேயோட கண்ண வந்து பார்க்குறீங்க. அப்போ ஜேகே தான் உங்கள அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டுருக்காரு. அவரோட ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ரெஸ்ல பட்டு உங்களோட ஃபயர் கன்டென்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து வெளில வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ரெஸ் அப்படியே கொழுந்து விட்டு எரியுதுடா. எரியும்போது உங்களோட அ எரிஞ்சும் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா எரிஞ்சிருச்சு. ஃபுல் நேக்கடா இருக்கீங்க. பட் உங்க பாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபயரோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கு. ஃபுல்லா நெருப்பு அந்த மாரி ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு கேர்ள் உருவம் தெரிஞ்சா எப்படி இருக்கும்? நேக்கடா. அந்த மாரி வந்து அந்த உங்களோட உருவம் வந்து ஜேகேக்கு வந்து நல்லாவே தெரியுது. அப்போ வந்து ஜேகே தான் அப்படியே உங்க கண்ண மட்டும் தான் பார்த்துட்டுருக்காரு. மத்த பாய்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இத பார்த்துட்டு அவங்க காலெல்லாம் அப்படியே ரப் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வி தான் "என்னடா நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி வி வந்து கேட்குறாரு. "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. விடு" அப்படிங்கிற மாரி எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு விய வந்து அப்படி கண்ட்ரோல் பண்றாங்கடா. வியா? ஆ அவனுக்கு மட்டும் தானா? அப்ப எனக்கு? அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அப்போ ஆரம் தான் "டேய் இருடா, அங்க பாரு" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஜேகே வந்து உங்க கண்ண பார்த்துட்டே இருந்திருப்பார்லடா. அப்போ வந்து அவரோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, ஆனா அவருக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம். அதாவது ப்ளூ கலர் ஸ்டோன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஸ்டோன் மாரி இருக்கு. அவரோட அந்த கண்ல இருந்து அப்படியே வெளியில வருது. அத வந்து ஆரம் பார்க்குறாரு. "என்னடா நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜின் கிட்ட போயிட்டு கேட்குறாருடா. ஜின் தான் "எனக்கு தெரியல. அவ என்ன பண்றான்னு எனக்கு சத்தியமா தெர்ல. பட்டு ஆனா அவ எப்படி எரியிறா ஜேகே மாரியே. ஜேகேக்கு தானே இப்படி ஆகும். இவளுக்கு எப்படி இப்படி பவர் இருக்கும்?" அப்படிங்கிற மாரி எல்லாரும் வந்து அப்படியே பார்த்துட்டுருக்காங்க. ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்லு வந்து அவர விட்டு வெளியில வந்த உடனேயே அப்படியே மயக்கம் போட்டு உங்க மேல ஃபுல்லா லைட் ஆயிடுறாரு. நீங்களா அந்த ஃபயர் கொழுந்து விட்டு எரியுதுல்லடா, உங்களுக்குள்ள வந்து அது அப்சர்வ் ஆகுது. அந்த ஸ்டோன் அந்த பவர் இருக்கும் பார்த்தீங்களா, ஜேகேக்குள்ள இருந்து வெளியில வந்துச்சுல்ல, அந்த பவர் வந்து உங்களுக்குள்ள அப்சர்வ் ஆகுது. அப்போ அத வந்து நம்ம பார்த்துட்டு, "இது வந்து எப்படி எப்படி சாத்தியம்? ஜேகேவோட பவரா அது?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அப்போ ஜேகோப் தான் "அதுக்கு வாய்ப்பே இல்லையே! எப்படி?" அப்படிங்கிற மாரி வந்து ஆரமோட ஷோல்டர்ல வந்து கை வைக்கிறாருடா. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மிதக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜேகே வந்து உங்க மேல இருக்காரு. நீங்க வந்து அப்படியே மிதக்குறீங்க. அப்போ வந்து ஜேகேவும் உங்களோட சேர்ந்தே அப்படியே பறந்துட்டுருக்காருடா. நீங்க வந்து பறந்த மாதிரி ஒரு தூரமா
ஒரு லாங் டிஸ்டன்ஸாக அப்படியே பறந்து போகிறீங்க. ஜேகேவோடயே பறந்து போகிறீங்க. அப்படியே வந்து மறைஞ்சிடுறீங்க. மற்ற பாய்ஸ்லாம் "என்னடா இப்போ என்னடா ஆச்சு? எங்கடா போனா இவ? ஜேகேவ வேற கூட்டிகிட்டு போயிட்டா" அப்படிங்கிற மாதிரி நம்ம வி எல்லாம் வந்து ரொம்பவே கொந்தளிக்கிறாரு. இந்த பக்கம் ஆரமா, "ஏய் மனசாட்சி தொட்டு சொல்லு, அவ விய ஜேகேவை தூக்கிட்டு போயிட்டான்னு உனக்கு மனசு அடிக்குதா? இல்லை அவளோட ட்ரெஸ் எரிஞ்சு போச்சு, ஜேகே வேற அவ கூட இருக்கான்னு உனக்கு மனசு அடிக்குதா?" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து கேட்குறாரு. "ஆ அது அது வந்து 2ம் தான்" அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து சொல்கிறாருடா. அப்போது ஜெமீன் தான், "ஐயோ வா போலாம் வா, எனக்கும் அப்படி தான் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியோட கையை பிடிச்சி ஜெமீன் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம், சின்னு, ஜெய்கோப், ஜிம், சுகான்னு சொல்லிட்டு 4 பேர் அப்படியே வராங்கடா. முன்னாடி வந்து நம்ம வி, மின் வந்து முன்னாடி வந்துட்டுருக்காங்க. பின்னாடி வந்து 4 பாய்ஸ் வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக அந்த சைடு மானெல்லாம் வந்து அப்படி ஓடுது. எதையோ பார்த்து பயந்து ஓடுற மாதிரி இருக்குடா. அது வந்து பாய்ஸ் பார்த்துட்டு, "என்னடா அது புதுசாக இருக்கு, டேய் ஜேகே" அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனால் ஜேகே வந்து அந்த பிளேஸில் இல்லை. ஏன்னா உடனே வந்து பிளேஸ் டு பிளேஸ் போகிறது ஜேகேயோட பவர்னால தானே முடியும். அதுக்காக ஆரம் தெரியாமல் கூப்பிட்ருப்பாரு. ஐயோ இப்போ அந்த பிளேஸ்க்கும் போகவும் முடியாது. சரி சரி வாங்க வாங்க சீக்கிரம் போய் தேடுவோம். எப்படியும் அவளோட வெளிச்சம் அவங்கள்ட்ட போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜேகேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 2 மணி நேரம்லாம் அந்த பவர் இருக்கும். அதனால வா போய் தேடுவோம். எங்கே வெளிச்சமாக இருக்கோ அங்கே ஃபுல்லாக தேடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லிடுறாங்கடா. அப்போ வந்து நம்ம சுகா தான் அப்படியே லேண்டில் கை வச்சு எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய ஒரு பூகம்பம், நிறையா மிருகங்க சேர்ந்து ஓடுனா எப்படி இருக்கும் அந்த லேண்டோட அதிர்வு, அந்த மாதிரி வந்து நம்ம சுகாவுக்கு வந்து உணர்வு தெரியுது. அத வந்து ஆரம் கிட்ட சொல்றாரு. இந்த மாரி தெரியுது. அநேகமா இந்த சைடு ஏதாவது மிருகங்க நெறையா ஓடி வந்துட்டுருக்கணும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க பாய்ஸ் அப்படிங்கிற மாரி எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்கடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேக்கோப் தான் ஓகே அப்படிங்கிற மாரி ட்ரீஸ்க்கெல்லாம் பக்கத்துலலாம் போயிட்டு அந்த வேர் இருக்கும் பார்த்தீங்களா? அத வச்சு ஒரு அரண் ஒரு அரண்னா எல்லாருக்கும் தெரியும்லடா. அந்த செக்யூர் பண்றக்கு. அ அந்த மாரி வந்து ரெடி பண்றாருடா. ரெடி பண்ணிட்டு கொண்டு வராரு. அப்போ வி வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல எங்கேயாவது தண்ணி இருக்கா அப்படிங்கிற மாரி பார்க்குறாரு. அந்த மூங்கில் தண்ணி இல்லாம நார்மலா ரிவர் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிற மாரி பார்த்துட்ருக்காரு. ஒவ்வொரு பாய்ஸ் வந்து ஒவ்வொன்னு பண்றாங்கடா. அப்போ வந்து தூரத்துல வந்து ஆரம்க்கு வந்து தெரியுது. அந்த ஏர் பவர் தானே ஆரம்க்கு. ஆரம்க்கு வந்து எங்கே சூடான ஏர் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஆரம் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. நீங்க இருக்க திசைய. அந்த சைடு வந்து வந்துட்டுருக்காருடா. அப்போ வந்து பாய்ஸ் தான் அப்படியே ஆரம்ம ஃபாலோ பண்ணிட்டு அவங்க எல்லாரும் அவங்க ஒருத்தர் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அப்படி வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய யானைங்க, மானுங்க, அப்புறம் முள்ளம்பன்றி அந்த மாரி நெறைய வந்து அப்படியே பயந்து அலறி அடிச்சு ஓடுதுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில யானைங்க மேல ரத்த கறையும் இருக்கு. அத வந்து பாய்ஸ் பார்க்குறாங்க. இது ரத்த கறையா? இவ்வளோ நேரம் நம்ம கூட வந்து விளையாடிட்டு தான இருந்தது இந்த யானைங்கலாம். வாய்ப்பில்லையே! நம்மள தவிர வேற யார் இருக்கா இந்த காட்டுக்குள்ள? அப்படிங்கிற மாரி நம்ம ஜேகப் வந்து கத்துறாரு. அப்போ சுகா தான், "வாய்ப்பு இருக்கு. இது நம்ம நாட்டோட எல்லை தெரியும்ல" அப்படின்றாரு. "ஆ தெரியும் சுகா. அதுக்கு நம்ம நாட்டு எல்லைக்குள்ள வரக்கு யாருக்கு தைரியம் இருக்கு?" அப்படிங்கிற மாரி நம்ம ஆரம் வந்து சொல்லிட்டுருக்காருடா. அப்போ ஜேகப் தான், "பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். முதல்ல ஒயனையும் ஜேகேவையும் போயிட்டு கண்டுபிடிக்கணும். அவங்க இந்த திசையில தான் இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க இருக்கிற இடத்துல எந்த சலனமும் இருக்கிற மாரி எனக்கு தெரியல" அப்படிங்கிற மாரி அந்த காத்தோட தன்மைய வச்சே ஆரம் வந்து சொல்றாரு. அப்போ மற்ற பாய்ஸ் தான், "சரி சரி எல்லாரும் அங்கே போகலாம் ஃபஸ்ட்டு. அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு யார் இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கான்னு முதல்ல தேடலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்கடா. அப்படியே வந்து நீங்க இருக்கிற இடத்துக்கும் வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப்படியே அமைதியா உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி அப்படி ஜேகே வந்து படுத்திருக்காரு. சரியா? உங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேஸ்லெட் மாரி. அதாவது இப்போ ஜேகேவோட உடம்புலேருந்து வெளியில வந்துச்சுல்ல, அந்த வெளிச்சம் மாரியே ஒரு பிரேஸ்லெட் ஓகேவா? உங்க கையில வந்து அப்படியே ரிங்காட்ட வளையமாட்டம் இருக்கு. நீங்க வந்து அப்படியே தியானத்துல உட்கார்ந்த மாரி உட்கார்ந்துடுறீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து ஜேகே அப்படியே படுத்திருக்காரு. உங்கள சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அடி தூரத்துக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு எப்படி சொல்றது? கிளாஸால செஞ்ச அந்த
செவுரு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி உங்களோட பவராலேயே வந்து அத வந்து புரொடெக்ட் பண்ணுது. சரியா? அந்த மாரி இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. பாய்ஸ் வர்றாங்க. உங்கள பார்த்துட்டாங்க. பட் உங்க கிட்ட வர முடியல. ஏன்னா, நீங்க தான் அந்த புரொடெக்ட் வச்சிருக்கீங்கல்ல. அத தாண்டி உள்ள ஒரு காத்து கூட போக முடியல. அத வந்து ஆரம் பார்த்துட்டு வியர்டா பார்த்துட்டுருக்காரு. "ஏய் இவளுக்குள்ள இன்னும் எவ்ளோ சக்தி தான் இருக்கு. இவ நார்மல் ஆனா மட்டும் தான் இந்த காப்பு உடையும். டேய் அதுவரைக்கும் மத்தவங்கலாம் எல்லாம் அவங்கவங்கள புரொடெக்ட் பண்ணிக்கங்க." அப்படிங்கிற மாரி ஆரம் சொல்றாருடா. மத்த பாய்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்கள அப்படியே புரொடெக்ட் பண்றாங்க. நம்ம ஜெய்ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அந்த மூங்கில் இருக்குல்லடா இங்க, அத வச்சே வந்து அப்படியே புரொடெக்ஷன் தராருடா. எல்லாரும் வந்து அப்படியே மறைஞ்சு நின்னுக்கிறாங்க. அந்த மூங்கில்குள்ள வந்து மறைஞ்சு நின்னுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கீங்கல்ல, அந்த இடம் அப்படியே மறையிற மாரி ஃபீல் ஆகுது பாய்ஸ் எல்லாருக்குமே. "எங்கடா போறா இவ?" அப்படிங்கிற மாரி எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. நீங்களா அப்படியே கண்ண மூடி தான் உட்காந்துட்டுருக்கீங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அப்படியே அந்த காடோட அப்படியே மறைஞ்சு போறீங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாய்ஸால உள்ள முடியல. பட் நீங்க இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியல. நீங்களும் ஜேகேவும் என்ன ஆனீங்க அப்படிங்கிறது பாய்ஸ்க்கு புரியல. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஜேகப் தான் "ஆரம் ஆரம் ஒரு நிமிஷம் நில்லு. இங்க என்ன வந்துட்டுருக்குன்னு பாரு" அப்படிங்கிறாரு. அப்படியே வந்து திரும்பி பார்க்குறாங்கடா பாய்ஸ் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பாய்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அங்க வர்றத நம்ம பாய்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்கடா. ஏன்னா வியர்டா பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சக்தி இருக்கிறது நம்ம பாய்ஸ்க்கு தெரியாது. அவங்க ஒவ்வொரு சக்தியோட வெளிப்பாடா அப்படியே அந்த இடத்த அப்படியே கிராஸ் பண்றாங்கடா. ஓகேடா. இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன். அப்புறம் வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? பை பாய். சி யூ.